அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தலைப்பு கிடைப்பது. இது நல்லதாக இருந்தாலும் சிறிது கடினமானாலும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் இருந்தால் நல்ல வரப்புகளோடு உள்ள செழுமையான விளைநிலங்கள் ஆகும் நம் வாழ்க்கை. இதை கொண்டு எப்படி சந்தோஷங்களை அனுபவிக்கலாம், சமாளித்து ஜெயிக்கலாம் என்று முடிவுகள் எடுப்பது உங்கள் திறனாகும். நாளைக்கு கிடைக்கும் பலாப்பழத்தை விட இன்று கிடைக்கும் கலாக்காய் மேல் என்று நினைத்தால் பரவாயில்லை. ஊர்க்குருவி மேலே பறந்தாலும் கழுகாகுமா என்றால் அதன் வேலைகளை அவைகள்தானே செய்ய வேண்டும். நாம் போகும் ஊருக்கு நாம் தானே போக வேண்டும். மற்றவர்கள் வழி சொல்லலாம், அவர்கள் போக முடியுமா? எடுத்துக்கொள்ளும் பக்குவம் உங்களுக்கு தான் புரிய வேண்டும். கிடைத்ததற்கு அரிய வாழ்க்கை கிடைத்துள்ளது. அது சிறியதா பெரியதா என்று பார்க்காமல் சிறப்புகளோடும் சிறந்த குணங்களோடும் வாழ்ந்தால் எப்படி இருக்கும் என்று எண்ணி பாருங்கள். காலம் போதவில்லை, கடினமாக உள்ளது என்றால் சாக்கு போக்கு கூறிக்கொண்டே இருந்தால் உங்களை அறிவது எப்பொழுது? பெரிய யானையும் பார்க்கிறோம், வீட்டில் ஓடும் சுண்டலியும் பார்க்கிறோம். பார்ப்பது நம் கண்ணாக இருந்தால் நீங்கள் தானே பெரியது சிறியது என்று உணர்வீர்கள். குளத்தில் போட்டதை கடலில் தேடினால் கிடைக்குமா? நாம் போடும் விதைகள் எல்லாம் உழைப்பதில்லை. போடாத விதைகளும் விருட்சமாக வளர்ந்து நிழல்களை தருகிறது. அது ஒரு ஆனா அந்த நாளில் வழக்கத்தில் இருந்த காசு 4 பொருள்களை வாங்கி சாப்பிட்டார்கள் குழந்தைகள். இன்று ஒரு பொருள் 100 அல்லது 1000 ஆகிறது. கிடைப்பது எதுவானாலும் பெரியதாக நினைத்து பயனுள்ளதாக மதித்து பொறுப்புகளை உணர்ந்து செயல்பட்டால் சொர்க்கம் உங்கள் வீட்டில் இருக்கும். சுகங்கள் நீங்கள் அனைத்து மகிழும் சுவாசமாக மாறும் அல்லவா? இப்படிக்கு ஆர். சாந்தா பார்த்திபன்.